சென்னை பாரிமுனை அங்கப்பன் நாயக்கன் தெரு பள்ளிவாசல் அருகே காலை 9 மணி அளவில் 5 பெண்கள் உள்பட 10 பேர் தாவேக கட்சி துண்டை கழுத்தில் அணிந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் விஜய்க்கு ஆதரவு எப்படி உள்ளது என மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்க சென்றுள்ளனர். அங்கிருந்த ஜூஸ் கடையின் முன்பு தாவேக ஆதரவாளர்கள் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த திமுக 60வது வட்ட செயலாளர் கவியரசு உள்பட சிலர் காவல்துறை அனுமதி இல்லாமல் கருத்து கணிப்பு நடத்தக்கூடாது என தாவேகவினரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்த துறைமுக பகுதி திமுக செயலாளர் ராஜசேகர் மற்றும் 60வது வட்ட மாமன்ற உறுப்பினர் இசட் ஆசாத் ஆகியோர் 30 பேரை அழைத்து வந்து அங்கிருந்த தாவேகவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் தாவேக ஆதரவாளர்களிடம் அரசு அதிகாரிகள்தான் கருத்து கணிப்பு நடத்த வேண்டும், பொதுமக்கள் நடத்த சட்டத்தில் விதியில்லை என தெரிவித்தனர். அதற்கு தாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, கருத்து கணிப்பு எடுக்கத்தான் வந்தோம் என கூறிய தாவேக ஆதரவாளர்கள் போலீசாரிடம் அனுமதி கடிதம் கொடுத்ததாகவும் ஆனால் போலீசார் கடிதத்தை வாங்கக்கூட மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் போலீசார் தாவேக ஆதரவாளர்களிடம் ஒருமையில் பேசுவதாக அங்கிருந்த பெண்கள் கொந்தளித்தனர். தாவேக பெண்களுக்கு எதிராக சில பெண்கள் முண்டியடித்து சண்டைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை அங்கிருந்து போகச் சொல்லி தள்ளிக்கொண்டு சென்றனர். இதில் ஜாஃபர் ஹுசைன் மற்றும் 30 வயதான திலீப் ஆகியோர் காயமடைந்தனர். அவர்களுடன் கர்ப்பிணி பெண் ஒருவரும் காயமடைந்ததாக கூறி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். மகளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆனால் அதற்கு அந்த கட்சியினர்தான் காரணம் என கர்ப்பிணியின் தாய் தெரிவித்தார். காலையில 9 மணி சர்வே எடுக்க போனாங்க சார். என் பசங்க எல்லாமே 4 பேர்கிட்ட போயிருக்காங்க. ஆனா அந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க வந்து 70 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க ஜூஸ் குடிச்சிருந்த நேரத்துல வந்து அவங்கள போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. 4 மாசம் எங்க பொண்ணு மாசமா இருக்கிறா, அவளையும் போட்டு அடிச்சிருக்காங்க. குழந்தைய போட்டு அவ இப்ப வழியில துடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி ஸ்கேன் போட சொல்லி அவளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அந்த எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு பதில் சொல்லி அவனை முழுக்க 70 பேர் சேர்ந்து தாக்கியதாகவும் தளபதிக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்றும் ஒரு பெண் தெரிவித்தார். நாங்க உன்னமும் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். எங்க தளபதி என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுதான் ஆவோம். இதுதான். அப்படி உயிரே போனாலும் எங்க தளபதிக்கோசம் போனா பரவாயில்ல. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகவினர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் காயமடைந்த தாவேகவினரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர். இதற்கிடையே தாவேகவினர் சர்வே எடுப்பதாக கூறி
தங்கள் வீடுகளுக்குள் புகுந்து செல்போன் நம்பர், ஜிபே நம்பர், ஆதார் நம்பர் கேட்டு தங்களை தாக்கியதாக கூறி 3 பெண்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிவகங்கை நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு திமுக கவுன்சிலர் ஆயுப் கான் குப்பை சேகரிக்க விசில் அடித்து வந்த தூய்மை பணியாளர்களிடம் இருந்த விசிலை வாங்கிவிட்டு அவர்களுக்கு சிறிய அளவிலான ஒலிபெருக்கியை பொருத்தினார். பின்னர் இரு விசில்களையும் குப்பையில் போட்டு அனுப்பினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.